வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு புராண கதைய பார்க்க போறோம். ஆமாங்க, ராமாயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ராமாயணம் பத்தி நான் எதுவுமே புதுசா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ராமாயணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ராமாயணம் ராமரை பத்தியது. தசரத மன்னனுக்கு 4 பசங்க. ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். இதுல முதல்ல யாரு? நம்ம ராமன். அவருடைய மனைவி சீதை. கைகேயின்ற ராமனுடைய சித்தி செய்த சூழ்ச்சியால ராமன் 14 வருடம் வனவாசம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. வனவாசம்னா காட்டுல போய் இருக்கிறது. நகரத்தை விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் அவங்க வாழணும். அதுதான் வனவாசம். அந்த மாதிரி ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் வனவாசம் போனாங்க. வனவாசத்தப்ப ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் ஒரு குகையில தங்கி இருந்தாங்க. அப்ப சீதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அங்க ஒரு மான் அழகா பொன் நிறத்துல மயக்கிற அழகோட இருந்ததாம். அதை பார்த்த உடனே சீதைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாம். அவங்க தன் கணவனான ராமனிடம் தனக்கு அதை பிடித்து தருமாறு கேட்டாங்களாம். இதை கேட்ட உடனே ராமன், சரி நானும் பிடிச்சு தரேன் அப்படின்னு அதை பிடிக்க போனாராம். ஆனா இது ஒரு மாயை அப்படின்னு நம்ம லக்ஷ்மணனுக்கு தெரிஞ்சிருச்சான். அதனால ராமன் கிட்ட, நீங்க போகாதீங்க அண்ணா அப்படின்னு சொன்னாராம். ஆனா ராமன் அதை கேட்கலையாம். அந்த மானுடைய அழகுல மயங்கின சீதை ராமனை போகுமாறு வற்புறுத்தினாங்களாம். அந்த மானை பிடிக்க ராமன் சென்றுட்டாராம். அந்த நேரம் பார்த்து எங்கிருந்தோ ராமன் கூச்சலிடுவது மாதிரி சத்தம் கேட்டுச்சான். ஆனா லக்ஷ்மணனுக்கு தெரிஞ்சுச்சான் அது ராமன் இல்லைன்னு. அவரும் சீதாதேவி கிட்ட சொன்னாங்களாம். ரொம்ப நேரம் ஆகியும் திருப்பி ராமன் வராததுனால சீதை லக்ஷ்மணனை போய் பார்த்துட்டு வர சொன்னாங்களாம். லக்ஷ்மணன், பயப்படாதீங்க, அண்ணா வந்துருவாரு அப்படின்னு சொன்னாராம். இருந்தாலும் சீதை அதை மறுத்துட்டாங்களாம். சரின்னு லக்ஷ்மணனும் ராமனை தேடி போனாராம். ஆனா ஒரு நிபந்தனை அப்படின்னு சொன்னாராம். லக்ஷ்மணன் ஒரு கோடு போட்டாரா. அந்த கோட்டை தாண்டி சீதை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா. இந்த கோடு தான் உங்களுக்கு பாதுகாப்பு. இந்த கோட்டை தாண்டி நீங்க வந்தா அது உங்களுக்கு ஆபத்தா இருக்கும் அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னாராம். சீதையும் சரி என்று கேட்டுக்கொண்டாராம். லக்ஷ்மணன் இந்த பக்கம் போன உடனே ஒரு முனிவர் சீதை கிட்ட தர்மம் கேட்டாராம். சீதையும் தர்மம் கொடுக்க கோட்டை தாண்டி வெளியே வந்தாங்களாம். அப்ப அந்த முனிவர் திடீர்னு 10 தலை கொண்ட ராவணனா மாதிரி சீதையை தூக்கிக்கிட்டு தங்க ரதத்துல ஏறி பறந்து போயிட்டாராம். இத பார்த்த ஜடாயுன்ற ஒரு கழுகு அந்த ராவணன் கூட சண்டை போட்டுச்சான். அப்ப அந்த கழுக ராவணன் வெட்டி வீழ்த்திட்டாராம். அந்த கழுகு கீழே விழுந்துருச்சான். பயங்கர அடிபட்டுருச்சான். அது வயசான கழுகா, பாவம். அப்ப ராமன் லக்ஷ்மணனும் குகை நோக்கி வர அங்கே அடிபட்டு கிடந்த ஜடாயுவை பார்த்தாங்களாம். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஜடாயு நடந்ததெல்லாம் சொன்னுச்சான். உடனே ராமன் தான் செய்த தவறை உணர்ந்தாராம். சீதையும், ஐயையோ நம்ம லக்ஷ்மணன் சொன்னதை கேட்காம மாயையை நம்பி இப்படி நம்ம அகப்பட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். இதுல இருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? நம்ம எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்ப கூடாது. நம்ம கண்ணுக்கு அழகா தெரியறது எல்லாத்துலயும் நிறைய ஆபத்துகள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம முழுசா முழு மனதோட நம்பி நம்ம அதை பின்பற்றக்கூடாது. எந்த விஷயத்தையுமே நம்ம ஒரு தடவைக்கு 4 தடவை அதை பத்தின ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும். கதையுடைய நீதியும் அதேதான் குட்டீஸ். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஆமாங்க, தீர விசாரிப்பது, தீர ஆராய்வது, அதுதான் ஒரு பிரச்சனைக்கு முழு மனதான முடிவு. அதை தான் நம்ம என்னைக்குமே எடுத்துக்கணும். கண்ணால காண்பதையோ காதால கேட்பதையோ வச்சு ஒரு விஷயத்தை நம்ம என்னைக்குமே தீர்மானம் பண்ணக்கூடாது. நன்றி. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பம் வாழ்ந்து வந்தது. அவர்கள் நிலத்தை உழுது அதில் கிடைக்கும் குறைந்தபட்ச ஊதியத்தை குடும்பம் நடத்தி வந்தார்கள். சில நாட்கள் அந்த வேலையும் பறிபோனது. இதனால் சாப்பாடு இல்லாமல், வேறு வேலையும் இல்லாமல் அவ்வப்போது மரத்துக்கடியில் கிடக்கும் சில பழங்களை பொறுக்கி அதை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தார்கள். அப்படி ஒரு நாள் வறுமை நிறையில் வாழ்ந்து வந்தாலும் அதற்காக கவலைப்பட்டதில்லை. அன்றாடம் தனக்கு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைந்தான். நாளைக்கு என்ன வேண்டும் என்று அவன் எண்ணியதில்லை. அதற்காக முயற்சி செய்ததும் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு தக்க வேலை இல்லை. யாரும் வேலை
வேலை கொடுக்கவும் இல்லை. இதனால் தினம் தினம் நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அவன் மனைவி இதையெல்லாம் பார்த்து மிகவும் வேதனை அடைந்தாள். பிறரை போல நம்மாலும் பிழைக்க முடியவில்லையே, அதிக வருமானம் பெற்று பெருமையாக வாழ முடியவில்லையே என்று ஆதங்கம் கொண்டாள். அவள் தன் கணவனிடம் இதை பற்றி பலமுறை கூறினாள். ஆனால் அவன் இதெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவன் நிலைமை எப்படி? பல இடங்களுக்கு வேலை பார்க்க சென்றும் யாரும் தக்க வேலை தரவில்லை. அப்படி வேலை கொடுத்தாலும் அதற்கான ஊதியத்தையும் தரவில்லை. இதனால் மனம் உளைச்சல் கொண்ட அவன் கிடைத்ததை கொண்டு நாம் வாழ்க்கை நடத்தலாம் என்று வாழ்ந்து வந்தான். தன் கணவனை யாராலும் திருத்த முடியாது என்று அவள் ஆதங்கம் கொண்டாள். இதையெல்லாம் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த இறைவன் இவ்வுலகில் இப்படி ஒருவன் இருக்கிறானா என்று ஆச்சரியப்பட்டார். யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல், யார் பொருளுக்கும் ஆசைப்படாமல் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? நம்ப முடியவில்லையே. இவன் உண்மையிலேயே உறுதி மனம் படைத்தவனா என்று சோதிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஒரு நாள் அவன் அதிகாலையில் எழுந்து சீக்கிரமாகவே வீட்டிலிருந்து புறப்பட்டான். எங்க போவது என்று தெரியவில்லை. வேலையும் இல்லை. அதனால் மனம் போன போக்கில் ரோட்டில் நடந்து கொண்டிருந்தான். ரோட்டின் இருபுறமும் மரங்கள் இருந்தன. அதில் சில காய்கள் கனிந்திருந்தன. அந்த கனிகளை பறித்து அவன் சாப்பிட்டான். மறுநாள் அதிகாலையில் எழுந்து கனிகளை பொறுக்கி வர புறப்பட்டான். அப்பொழுது தன் வீட்டில் 2 புத்தாடைகள் இருப்பதை கண்டான். அவனுக்கோ ஆச்சரியம். இந்த ஆடைகள் இங்கு எப்படி வந்தது என்று யோசித்தான். ஆனால் அவன் புத்திக்கு எட்டவில்லை. அவன் தான் உடுத்திருந்த துணிமணிகளை பார்த்தான். கந்தலாக அங்கங்கே கிழிந்திருந்தது. அப்படி இருந்தும் அவன் புத்தாடையின் மீது ஆசை கொள்ளவில்லை. அதை தொட்டும் பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். ஒவ்வொரு மரத்தின் கீழ் விழுந்திருக்கும் பழங்களை பொறுக்கி தான் வைத்திருந்த பையில் போட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது சற்று தூரத்தில் பளபளப்பாக ஒன்று தெரிந்தது. அது என்ன கனியாக இருக்கும்? இவ்வளவு பளபளவென்று தெரிகிறதே என்று வியப்புடன் சற்று அருகில் போய் பார்த்தான். அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஆமாம், அது ஒரு தங்க கட்டி. அதனால்தான் அது பளபளப்பாக தென்பட்டது. கனிகளை பொறுக்க வைத்திருந்த பையில் அதை எடுத்து அந்த தங்க கட்டியை போட்டான். அவன் யோசித்து பார்த்தான். இது அதிக விலைக்கு போகும் என்று நினைத்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. வீட்டில் இருந்த புத்தாடைகளை தொடாமல் வந்துவிட்டோம். ஆனால் இங்கு தங்க கட்டியை பார்த்தவுடன் நாம் எடுத்து ஒளி வைத்து கொண்டோம். இங்கு எப்படி வந்திருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் யாரிடமிருந்து நாம் இதை அபகரிக்கவும் இல்லை, யாரிடமும் பிச்சை கேட்டும் பெறவில்லை. இறைவன் அருளால் தானே இது நமக்கு கிடைத்தது. இதை எடுத்துக்கொள்வதில் நமக்கு என்ன தவறு இருக்கப் போகிறது என்று ஒரு கணம் யோசித்தான். மறுகணம் தானே வந்ததால்தான் இது நமக்கு அதிர்ஷ்டத்தால் கிடைத்தது. ஆனாலும் உழைப்பால் வந்தது இல்லையே. கொஞ்சமும் உழைக்காமல் கிடைக்கும் ஒரு பொருளை அனுபவிப்பது எப்படி? பழங்களைப் போல் இதையும் எண்ணி எடுத்துக்கொள்ள முடியாது. பழங்களை எடுத்து சென்றால் இன்றே தீர்ந்துவிடும், மீதம் இருக்காது. நாளைக்கு மீண்டும் புதிய பழங்களை தேடி வருவோம். ஆனால் இந்த தங்கக்கட்டையை எடுத்து சென்றால் இது அதிக விலைக்கு போகும். இதை விற்றால் நாம் செல்வ செழிப்போடு வாழலாம். ஆனால் நாளை வர முடியாது. இந்த பணம் நமக்கு மகிழ்ச்சியை தராது, மன குழப்பத்தை மட்டுமே தரும். நாளை மட்டுமல்ல, ஒரு தலைமுறைக்கே பணம் சேர்க்க வேண்டிய ஆசையே வராது. அதனால் நிம்மதியும் போய்விடும் என்று நினைத்தான். அதனால் பழங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த தங்க கட்டியை தூக்கி வீசிவிட்டு அவன் வீட்டுக்கு சென்றான். அவன் வருவதற்கு முன்னே இறைவன் ஒரு முனிவர் போல் வேஷமணிந்து அவர் மனைவியிடம் போய்
உங்கள் கணவர் ஒரு தங்க கட்டி கிடைத்துள்ளது. அதை வைத்து நீங்கள் மகிழ்ச்சியாக இனிமே வாழ வேண்டும். அவர் உங்கள் வீட்டை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார். அதை கேட்ட மனைவி பேரன்பு கொண்டார். அதை கேட்ட மனைவி ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தாள். தங்களுக்கு தங்க கட்டியா? இனிமேல் நாங்கள் ஏழைகள் அல்ல. நாங்கள் இனிமேல் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழப்போகிறோம். எங்களுக்கு ஊதியம் செய்ய இனிவே நாங்கள் சிலரை பணி அமர்த்தப் போகிறோம். எதற்காகவும் இனிமேல் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் ஒரு இனிமையான வாழ்க்கையை, ஆடம்பர வாழ்க்கையை நாங்கள் வாழப்போகிறோம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். சற்று நேரத்தில் அவள் கணவர் வந்தார். கணவனை பார்த்தவுடன் சந்தோஷமாக போய், உனக்கு ஏதோ தங்க கட்டி கிடைத்ததாமே? ஒரு முனிவர் வந்தார். அவர் சொன்னார், அதிலிருந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நம்ம வாழ்வில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். எங்கே அந்த தங்க கட்டி என்று கேட்டாள். அதற்கு அவன் சொன்னான், தங்க கட்டி கிடைத்தது உண்மைதான். ஆனால் அது எந்த பலனும் கிடைக்காமல் நமக்கு கிடைத்தது. அதனால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. அதனால் வரும் துன்பங்களை மட்டுமே நாம் அனுபவிப்போம் என்று நினைத்து அதை நான் தூக்கி எறிந்து விட்டேன். நமக்கு அது தேவையில்லை. நாம் நம் உழைப்பில் கிடைத்த பணத்தை வைத்து நாம் வாழ பழகிக்கொள்ளலாம் என்று சொன்னார். இதை கேட்ட அவன் மனைவி மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள். தன் உழைப்பில் வர வேண்டும் என்று சொல்கிறாய். உனக்கு யாரும் வேலை கொடுப்பதும் இல்லை, நீ உழைப்பதும் இல்லை, ஊதியமும் கொண்டு வந்து வீட்டுக்கு தருவதும் இல்லை. இதில் நீ உழைத்துதான் சாப்பிட வேண்டும் என்றால் எப்படி உழைத்து சாப்பிடுவது? நீயே தினமும் போய் பழங்களை பொறுக்கி தின்று கொண்டிருக்கிறாய். கடவுளாய் கொடுத்த அந்த தங்க கட்டியும் தூக்கி வீசி விட்டாய். நாம் ஒருவேளை சோற்றுக்கே திண்டாடி வருகிறோம். அப்படி இருந்தும் நமக்கெதுக்கு அப்படி என்று நீ தூக்கி எறிந்து இருக்கிறாய். உடனே வாருங்கள், அந்த தங்க கட்டியை காட்டுங்கள், நான் எடுத்து வருகிறேன் என்று பரபரப்புடன் கூறினார். அவள் என்ன சொல்லியும் அவன் அதை கேட்கவே இல்லை. நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். நீ எதற்கும் பேராசைப்படாதே, அந்த தங்க கட்டி மேல் ஆசைப்படாதே என்றான். அவன் மனைவி அவன் கையை பிடித்து கொண்டு, ஐயோ, இங்கேயே பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். அந்த தங்க கட்டி வேறு யார் கண்ணிலும் பட்டுவிடப் போகிறது. பட்டுவிட்டால் அது பறிபோகிவிடும். சீக்கிரமாக வாருங்கள், நாம் அதை எடுத்து வரலாம் என்று கூறினாள். முனிவர் மௌனமாக நின்று இருவரும் பேசியதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து அவள் கேட்டாள், முனிவர் ஐயா, உங்களுக்கு தெரியாதா இந்த தங்க கட்டியின் மதிப்பு? நீங்களாவது வந்து காட்டுங்களே, நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று கேட்டாள். முனிவரும், எனக்கு தெரியாதம்மா, எனக்கு என் நாண சிருஷ்டியின் மூலம் நான் கண்டறிந்தேன். அதை உன் கணவர்தான் எடுத்து வர வேண்டும் என்று சொன்னார். அதை கேட்ட அவர் மனைவி, ஐயோ, நான் என்ன செய்வது? இவரும் சொல்ல மாட்டார், அவனும் எடுத்து தர மாட்டார். அவள் புலம்பியவாறு, நான் யாரிடம் உதவி கேட்பது? முனிவரே, நீங்கள் நாச்சும் எனக்கு உதவுங்கள். என் கணவர் தான் எதுவும் விருப்பப்பட மாட்டாரே. நீங்கள் அவருக்கு அதாவது புத்திமதியாவது நீங்கள் சொல்லுங்களே என்று கேட்டாள். அதற்கு அந்த முனிவர், நீ ஏழ்மையாக இருக்கிறாய். நீ உடல் அளவில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு மூளை வளரவே இல்லை. இக்காலத்தில் தங்க கட்டியை யாராவது தூக்கி எறிவார்களா? அதிர்ஷ்டம் தானாக வந்தும் அதை உன்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லையே என்று கிண்டலாக கேட்டார். நீலாம் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கத்தான் லாய்க்கி. யாராவது தங்க கட்டியை தூக்கி வீசுவார்களா? புத்தி இல்லாதவன் தான் செய்வான் என்று அவனை பார்த்து திட்டினார். ஐயா முனிவரே, எனக்கு பணத்தின் அருமையும் தெரியும், அதனால் வரும் விளைவும் தெரியும். கொஞ்சம் பணம் சேர்ந்தாலே போதும் என்ற மனசு நமக்கு வராது. மேலும் பணம் சேர்க்கும் ஆசை வந்துவிடும். அதற்காக அந்த பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும். திருடர்கள் யாராவது களவு செய்து விடுவார்களோ என்று மனம் எண்ணிக்கொண்டிருக்கும். உறவினர்கள் இதற்காகவே நம்மிடம் பாசமாக பழகுவார்கள். தீ ஏற்பட்டு சேதமடையுமோ
என்று எண்ணிக்கொண்டே இருப்போம். இப்படியெல்லாம் நேர்ந்து விடுமோ என்று ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொள்வதற்கு நாம் அதை தூக்கி எறிந்ததே நல்லதுதான். தினமும் நிம்மதியாக வாழ இதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை. இதையெல்லாம் கேட்ட அந்த முனிவர் சிரித்தார். சிரித்து கொண்டே, அட முட்டாளே, நீ என்னடா இப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், என் வீட்டில் நான் 2 ஆடு வைத்திருக்கிறேன், 1 மாடு வைத்திருக்கிறேன். அந்த ஆடு மாடு பணத்தை தேடி அலையவில்லையே, அது சந்தோஷமாக இருக்கிறது. இயற்கை கொடுக்கும் புற்களை சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு நாளை என்ன நடக்கப் போகிறது என்ற பயமும் இல்லை. இன்று கிடைத்த உணவை சாப்பிட்டு கொண்டு மகிழ்ச்சியாக, அதே போல நானும் வாழ ஆசைப்படுகிறேன். கிடைத்ததை கொண்டு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறேன். தேவையில்லாத தங்க கட்டியை எடுத்து மனவேதனையை படுவதற்கு பதிலாக கிடைத்ததை கொண்டு பழங்களை சாப்பிட்டு கொண்டு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இதில் என்ன தவறு இருக்கப் போகிறது? பழங்களை தர அந்த இறைவன் என் கூட அருள் தரப் போகிறான். இறைவனின் ஆசிரியர்கிணங்க நானும் சந்தோஷமாக சாப்பிடப் போகிறேன். இதில் என்ன இருக்கிறது? எல்லாம் கேட்ட அவன் மனைவிக்கு தெளிவு பிறந்தது. அவளும் புரிந்து கொண்டாள். அவர் கணவனையும் அந்த சாமியாரையும் பார்த்து, ஐயா, நாங்கள் இப்போ நிம்மதியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. என்ன, பணம் மட்டும்தான் இல்லை? பணம் மட்டும்தான் வாழ்க்கையா? நாங்கள் சந்தோஷமாக இருப்பதையே நாங்கள் பெருமையாக கொள்கிறோம் என்று சொன்னாள். இதை கேட்ட அந்த முனிவர் உருவில் இருந்த இறைவன் தன் சுய உருவத்தை காட்டி இருவரின் உயர்ந்த பண்பையும் பணிவையும் மனதையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு ஏழை ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் அன்னதரன். அவன் பெயரில் மட்டும்தான் அன்னம் இருந்தது. அவன் பசியால் அவன் குடும்பம் வாடிக்கொண்டிருந்தது. அவன் கல்வி அறிவு இல்லாதவன், எந்த தொழிலையும் கற்றவனும் இல்லை. அதனால் ஊரில் பிச்சை எடுத்து அதன் மூலம் கிடைக்கும் உணவை அவனும் அவன் மனைவியும் உண்டு வந்தார்கள். அன்னதரன் மனைவிக்கு அவன் கணவன் பிச்சை எடுத்து சாப்பிடுவது பிடிக்கவில்லை. அதனால் எப்பொழுதும் அவனிடம் எங்கேயாவது சென்று ஏதாவது தொழிலை கற்றுக்கொண்டு வா என்று நச்சரித்து கொண்டே இருப்பாள். அவளுடைய தொல்லை பொறுக்க முடியாமல் ஒரு நாள் சாப்பாட்டை கட்டிக்கொண்டு அவனும் புறப்பட்டான். அவன் கால்நடையாகவே நீண்ட தூரம் சென்று கொண்டிருந்தான். பகல் நேரம் என்பதால் வெயில் கடுமையாக இருந்தது. அன்னதரனுக்கு சோர்வும் பசியும் ஏற்பட்டது. அவன் சற்று அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தான். வெகு தூரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அவனுக்கு தெரிந்தது. அங்கு ஆலமரத்திற்கு சென்று மர நிழலில் உட்கார்ந்தான். தான் வைத்திருந்த சாப்பாட்டை அவிழ்த்து அதில் கொஞ்சம் சாப்பிட்டான். பிறகு அந்த மர நிழலையே களைப்பாரி கொண்டிருந்தான். சிறிது நேரம் தூங்கினான். சிறிது நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் வாழ்க்கையை நினைத்து புலம்பிக் கொண்டு அமர்ந்திருந்தான். அந்த சமயத்தில் வியாபாரி ஒருவர் அந்த பக்கம் வந்து கொண்டிருந்தார். அந்த ஆலமரத்தை பார்த்து அந்த ஆலமரத்தின் நிழலில் சற்று அமர்ந்து ஓய்வெடுத்தார். அதை அந்த அன்னதரன் பார்த்து கொண்டிருந்தார். அந்த வியாபாரி ஆலமரத்தின் அடி விழுது அமர்ந்தால் மனம் இனிது என்று பாடிக்கொண்டிருந்தார். அப்பாடலை கேட்ட அன்னதரன் அவனை கவனித்தான். அவன் செய்வது ஒரு வியாபாரம் தொழில். ஆனால் இவ்வளவு புலமையாக பாடுகிறானேன் என்று நினைத்தான். அதனால் அவனிடம் இருந்து பாடலை கற்றுக்கொண்டு நாமளும் பாட்டு தொழில் செய்யலாம் என்று நினைத்தான். அதனால் அவனிடம், நீ உனக்கு தெரிந்த பாடலை எனக்கு கற்றுத்தருகிறாயா என்று கேட்டான். அந்த வியாபாரியும் சம்மதித்தார். நான் இப்போதே இந்த பாடலை உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று புன்னகையுடன் சொன்னார். எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று அவனும் ஆசையாக கேட்டான். வியாபாரி ஆலமரத்தின் அடி விழுது அமர்ந்திருந்தால் மனம் இனிது என்று சொல்லிக் கொடுத்தார். அன்னதரன் அதை திரும்ப கூற முயற்சித்தான்.
ஆனால் அவன் வாயில் அது நுழையவில்லை. சொல்ல முயன்றாலும் அவனால் சொல்ல முடியவில்லை. இதை கண்டு அந்த வியாபாரி அவன் தோளை தட்டி கொடுத்து, உனக்கு புரியும்படி சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள். ஆலமரத்தில் எப்பொழுதும் விழுதுகள் இருக்கும். நாம் சோர்வாக வந்தால் அதன் விழுதுகளின் கீழ்தான் அமர வேண்டும். நாம் களைத்து வந்தால் இது நமக்கு சுத்தமான காற்றும் வீசுவதால் நம்ம மனம் இனிமையடைகிறது. இதை மூன்றையும் சேர்த்துக்கொள். ஆலமரத்தின் அடி விழுது அமர்ந்திருந்தால் மனம் இனிது. இவ்வளவுதான். இதை கற்றுக்கொண்டு நீ பாடி உன்னுடைய தொழிலை பார்த்துக்கொள் என்று அந்த வியாபாரி அறிவுரை கூறினார். அன்னதரனுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. இவ்வளவு சுலபத்தில் நாம் ஒரு கவி பேரரசாகிவிட்டோமே என்ற எண்ணத்தில் தன் ஊருக்கு சென்று கொண்டிருந்தான். வழியெல்லாம் அந்த பாடலை பாடி பாடி ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தான். தன் கணவனை கண்டதும் மனைவிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவன் என்ன தொழிலை கற்று வந்திருக்கிறானோ, இனிமேல் நம் சிரமங்களும் துயரங்களும் பணியாய் பறந்துவிடும். நாம் இனிமே உணவுக்கு எங்கேயும் போய் பிச்சை எடுக்க தேவையில்லை என்று மனதில் நினைத்து கொண்டு ஆர்வத்துடன் அவன் கணவனை பார்த்து கேட்டாள். அன்னதரன் தன் மனைவியிடம் பெருமையாக, நான் ஒரு கவி பேரரசாகிவிட்டேன். இனிமேல் நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நான் சொல்கிறேன், என் திறமையும் என் பெருமையையும் நீ கண்டு மிகவும் வியப்படைவாய் என்று சொன்னான். அவன் மனைவி ஆர்வமுடன் கேட்டாள். அதற்கு அன்னதரன், ஆலமரத்தின் அடி விழுது, ஆலமரத்தின் அடி அடி என்று என்ன சொல்வது என்று தெரியாமல் அங்கே திக்கு திணறிக் கொண்டிருந்தான். ஆலமரத்தின் அடி, ஆலமரத்தின் அடி என்று. அதை கேட்ட அவன் மனைவி மிகவும் கோபமடைந்தாள். ஆலமரத்தின் அடியா? என்ன இது? இதுதான் நீ கற்றுக்கொண்ட தொழிலா? இப்படியே பேசிக்கொண்டு இருந்தால் அடி உனக்கு தான் விழுகும். நீ ஏதாவது ஒரு வேலை கற்று தருவாய், கற்றுக்கொண்டு வருவாய். அதன் மூலம் வரும் ஊதியத்தை வைத்து நாம் இருவரும் மகிழ்ச்சியாக வாழலாம். 3 வேளை வயிறார சாப்பிடலாம் என்று நான் கனவு கொண்டு இருக்கிறேன். நீ இங்கு வந்து ஆலமரத்தின் அடி, ஆலமரத்தின் அடி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா என்று கோபமடைந்த அவள் மனைவி அவனை அடித்து விட்டாள். அவன் அழுது கொண்டே, நான் என்ன செய்வது? எனக்கு எந்த வேலையும் தெரியவில்லை. எனக்கு யாரும் எதுவும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் என்று அவன் மனைவியிடம் தன் கஷ்டத்தை சொன்னான். ஓகே, நீங்கள் மனம் தராதீர்கள். நாளையும் நீங்கள் அதிகாலை எந்திரிச்சு நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை கற்று வாருங்கள் என்று அவன் மனைவி அறிவுரை கூறினாள். மறுநாள் மீண்டும் சோற்றை கட்டி கொடுத்து, அவன் இன்றைக்காவது ஒரு நல்ல தொழிலை கற்று வர வேண்டும் என்று அவர் மனைவி சொன்னாள். நீங்கள் தினமும் நேரத்தை வீணடிக்காதீர்கள். நீங்கள் இன்றாவது ஒரு நல்ல தொழிலை கற்று வாருங்கள் என்று அறிவுரை சொல்லி அனுப்பி வைத்தாள் அவள் மனைவி. அன்னதரன் என்ன செய்வான்? பாவம், அவனுக்கு எந்த தொழிலும் இல்லை. வீட்டையும் காப்பாற்ற வேண்டும். அதனால் மனைவியின் பேச்சுக்கு எதிராக அவனால் பேச முடியவில்லை. தனக்கு ஒரு தொழில் தெரிந்திருந்தால் இப்படி அவனும் அவன் மனைவியும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டார்களே என்ற மனவேதனையில் அவன் நீண்ட தூரம் பயணம் செய்து ஒரு காட்டுப்பகுதியை அடைந்தான். அவனுக்கு நேற்று நடந்த களைப்பே இன்னும் தீரவில்லை. இன்றும் நடப்பது என்றால் மிகவும் சிரமம்தான். அவன் கஷ்டப்பட்டு அந்த காட்டுப்பகுதியில் காலடியாக நடந்து சென்று ஒரு மரத்தை பார்த்து அங்கே அமர்ந்தான். அசதியாக இருந்ததால் அவன் களைப்பில் சிறிது நேரம் அசந்து தூங்கிவிட்டான். அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு மலைவாழ் கிராமம் இருந்தது. அந்த மலைவாழ் கிராமத்தில் ஒரு முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் அந்த காட்டுப்பகுதியில் பச்சிளம் மூலிகைகளை பறித்து வந்து அந்த மலைவாழ் கிராமத்து மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்து வந்திருந்தார். அன்று ஒரு நாள் பச்சிளம் மூலிகைகளை பறிக்க முனிவர் காட்டில் வெகு தூரம் சென்று கொண்டிருந்தார். அவருக்கு தேவையான மூலிகை கிடைக்காததால் அதிக தூரம் சென்று மிகவும் களைப்புடனும் வேதனையுடன் இருந்தார். சிறிது நேரத்தில் அவருக்கு பசிக்க ஆரம்பித்தது. வெகு தூரம் வந்ததால் அவருக்கு திரும்பி போய் சாப்பிட
நேரமும் இல்லை. அவர் பசியும் அவரால் அடக்க முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் சுற்றி சுற்றி பார்த்தார். அப்போ ஒரு மரத்துக்கடியில் ஒருவர் உறங்கிக் கொண்டிருப்பதையும் அவர் அருகில் சாப்பாடு இருப்பதையும் கவனித்தார். நாம் பசியை இப்போ இந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டு போக்கிக் கொள்ளலாம். மரத்தடியில் உறங்கிக் இருப்பவருக்கு தன் உறக்கம் கலைந்தவுடன் நம் கிராமத்திற்கு அழைத்து சென்று அவருக்கு சிறப்பான உணவு விருந்து கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் அவர் அங்கிருந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டார். சாப்பாடு மிகவும் சுவையாக இருந்ததால் ஆர்வத்துடன் அந்த சாப்பாட்டை முழுவதையும் அவர் சாப்பிட்டு விட்டு அந்த உறங்கிக் கொண்டிருந்த மனிதருக்கு அருகில் அவர் விழித்தெழும் வரை அருகிலே அமைந்திருந்தார். அன்னதரன் விழித்தெழுந்தவுடன் தனக்கு பசி அதிகமாக இருப்பதால் முதலில் சாப்பிட்டு விடலாம் என்று அவர் அந்த சாப்பாட்டு மூட்டையை பார்த்தார். சாப்பாட்டு மூட்டை காலியாக இருந்தது. என்ன நடந்தது? இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நான் இவ்வளவு தூரம் களைப்பாரி வந்து இங்கே உறங்கிவிட்டேன். இப்போ சாப்பாடு இல்லை எனில் நான் என்ன செய்வேன் என்று வேதனையுடன் சுத்தி பார்த்தார். அப்பகுதியில் ஒரு முனிவர் இருந்ததை அவர் கண்டார். அவர் உடனே எந்திரிச்சு போய் அந்த முனிவரிடம் கேட்டார். முனிவரே, நான் இப்படி ஒரு சாப்பாடு எடுத்து வந்தேன். இப்போ சாப்பாடு இல்லை, என்னவாக இருக்கும் என்று கேட்டார். அதற்கு அந்த முனிவர், கவலைப்படாதே, நான் தான் அந்த உணவை சாப்பிட்டேன். உனக்கு சுவையான உணவுடன் ஒரு விருந்தை நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். வாருங்கள், அந்த மலைவாழ் கிராமத்திற்கு போகலாம் என்று சொன்னார் அந்த முனிவர். அதை கேட்ட அன்னதரன், ஐயோ, எனக்கு இப்பே சாப்பாடு என் வயிற்றை கிள்ளுகிறதே. நீங்கள் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது அந்த மலைவாழ் கிராமத்திற்கு என்று கேட்டார். முனிவரோ, ஐயோ, நாம் ஒரு தவறு செய்துவிட்டோமே. இவர் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறாரே. நம் பசியை போக்க அவர் பசியை தூண்டிவிட்டோமே. இப்போ என்ன செய்வது அப்படி என்று அவர் வினாவினார். பரவாயில்லை, நீ சிறிது நேரம் நடந்து வா, நம் விரைவில் நம் மலைவாழ் கிராமத்திற்கு சென்று விடலாம் என்று சொல்லி முனிவரும் அந்த அன்னதரனும் மலைவாழ் கிராமத்திற்கு புறப்பட்டார்கள். மலைவாழ் கிராமம் வெகு தூரத்தில் இருந்ததால் அந்த செல்லும் நேரம் மிகவும் தாமதமானது. அதற்குள் அங்கு மக்கள் அனைவரும் சாப்பிட்டு தன் பாத்திரங்களை கழுவி கவிழ்த்து வைத்து விட்டார்கள். முனிவரும் அன்னதரனும் அங்கு சென்றவுடன், நமக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், அவருக்கு நாம் சுவையான உணவு அளிக்க வேண்டும். ஒவ்வொருவர் வீட்டில் இருந்தும் சமைத்து வைத்துள்ள பண்டங்களை கொண்டு வாருங்கள் என்று அந்த முனிவர் சொன்னார். அதற்கு ஊர் மக்கள் அனைவரும், ஐயா, காலதாமதம் ஆகிவிட்டது. இப்போ எங்கள் வீட்டில் எது சாப்பாடும் இல்லை, அனைவரும் சாப்பிட்டு விட்டார்கள். இப்போ கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? இனிமேல் வேண்டுமென்றால் நாங்கள் சமைத்துதான் தர வேண்டும். கொஞ்சம் பொறுமை காருங்கள், நாங்கள் சமைத்து தருகிறோம் என்று ஊர் மக்கள் சொன்னார்கள். இதை கேட்ட அன்னதரன் மிகவும் கோபம் கொண்டார். என் சாப்பாட்டை நீ சாப்பிட்டு விட்டு இப்போ என்னை காத்திருக்க சொல்கிறீர்கள். இது என்ன நியாயம் இருக்கிறது? இதில் என்ன தர்மம் இருக்கிறது? முனிவரே, நீங்கள் செய்வது மிகவும் தவறு. யாரை கேட்டு என் சாப்பாட்டை எடுத்தீர்கள் என்று அந்த முனிவரிடம் வாக்குவாதம் செய்தார் அந்த அன்னதரன். அதை கேட்ட முனிவர் அன்னதரனிடம், என் பசியால் உன் பசியை நான் மறந்து விட்டேன். தவறாக நான் எடுத்து சாப்பிட்டு விட்டேன். கவலைப்படாதே, உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன். உனக்கு வேண்டியதை நீ கேட்டு பெற்றுக்கொள் என்று முனிவர் வாக்கு கொடுத்தார். அதை கேட்ட அன்னதரன், வாக்கா? நான் என்ன வேண்டுமானாலும் கேட்கவா என்று கேட்டார். முனிவரும், உனக்கு இந்த உலகில் என்ன வேண்டுமானாலும் நீ கேள், அதை நான் வரமாக தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் அந்த முனிவர். அதற்கு அந்த அன்னதரன், எனக்கு 3 வேளையும் சுவையான சாப்பாடு வேண்டும், அதை உங்களால் தர முடியுமா என்று கேட்டார். முனிவரும், அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். அதை கேட்ட ஊர் மக்கள் அனைவரும் சிரித்தனர். என்ன இவர் ஒரு முட்டாளாக இருக்கிறானே, ஒரு முனிவர் இதுவரை யாருக்கும் வாக்கு கொடுத்தது இல்லை, எந்த வரமும் இதுவரை எங்களுக்கும் கொடுத்ததில்லை. முதலாக ஒருத்தருக்கு வரம் தருகிறார். அவன் பொன்னும் பொருளும் கேட்டு வசதி வாய்ப்போடு இருப்பான் என்று பார்த்தால் 3 வேளை சுவையான சாப்பாடு வேண்டும் என்று கேட்கிறானே, இவன் ஒரு சாப்பாட்டு பிரியராக இருப்பார் போல அப்படின்று அங்கிருந்த மலைவாழ் மக்கள் அவனை கேலி செய்தார்கள்.
அதை கேட்ட அன்னதரன் அந்த கிராம மக்களை பார்த்து, பொன்னும் பொருளும் இருந்து என்ன பலன்? சுவையான சாப்பாடும் மனநிறைவான சாப்பாடும் இல்லை என்றால் அவனும் ஒரு ஏழைதான். ஆம், நான் ஏழையில் வாழ்கிறேன். என்னுடைய பிழைப்பே தினமும் பிச்சை எடுத்து சாப்பிடுவதுதான். ஒவ்வொரு இடமும் போய் பிச்சை கேட்பது எவ்வளவு அவமானமாக இருக்கும் தெரியுமா? இன்று நான் பொன்னும் பொருளும் கேட்டால் நான் பணக்காரனாகி விடுவேன். ஆனால் சாப்பாடு கிடைக்கவில்லை என்றால் பணம் இருந்தும் நான் ஒரு பிச்சைக்காரன் தான். நான் பணமுள்ள பிச்சைக்காரனாக இருப்பதை விட நான் மற்றவர்களுக்கு உதவும் பிச்சைக்காரனாக இருப்பதே எனக்கு மேன்மையாக இருக்கும். நான் இப்போ கேட்ட வரத்தை வைத்து நானும் 3 வேளை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பேன். என்னை போல் இருக்கும் பிச்சைக்காரர்களையும் அழைத்து அனைவருக்கும் சாப்பாடு போட்டு நான் அவர்களையும் மனநிறைவுடன் நான் பார்த்து கொள்வேன். இப்போ சொல்லுங்கள், இதனால் பொன்னும் பொருளும் வைத்திருக்கும் செல்வந்தர்களை விட நான் ஒரு படி மேலானவளாக இருப்பேன். கேட்ட அந்த முனிவர் அன்னதரனின் வறுமையையும் அவன் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் என்ற எண்ணத்தையும் மனதில் கொண்டு அவனுக்கு 3 மண்பாண்டங்களை பரிசாக கொடுத்தார். அதை பார்த்த அந்த அன்னதரன், என்ன, நான் கேட்டது வேறு, நீங்கள் கொடுத்தது வேறு. இதில் என்ன எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது? நான் 3 வேளை சுவையான சாப்பாடு கேட்டேன், ஆனால் நீங்கள் மண்பாண்டத்தை தருகிறீர்கள். இதுவா உங்கள் வரம் என்று கோபப்பட்டான். அதற்கு அந்த முனிவர் அன்னதரனிடம் சொன்னார், இந்த மண்பாண்டங்கள் நீ கேட்டதை கொடுக்கும், வேண்டுமென்றால் நீ கேட்டுப்பார் என்று சொன்னார். அந்த மண்பாண்டங்களை எடுத்து போய் ஒரு இடத்தில் அமர்ந்து, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, இப்போ எனக்கு சுவையான ஒரு சாப்பாடு விருந்து வேண்டும் என்று கேட்டார். உடனே அந்த மண்பாண்டங்களில் இருந்து 3 தேவதைகள் வெளியே வந்தார்கள். வந்து அவர் விருப்பப்பட்டு கேட்டதை அனைத்து உணவுகளையும் பரிமாறினார்கள். மனநிறைவுடன் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு முனிவருக்கும் அந்த மலைவாழ் மக்களுக்கும் தன் நன்றியை தெரிவித்துவிட்டு அவர் தன் வீட்டை நோக்கி பயணம் செய்தார். அன்னதரன் வருகையை எண்ணி அவன் மனைவி வீட்டு வாசலில் நின்று காத்து கொண்டிருந்தாள். அன்னதரன் வந்தவுடன் அவர் கையில் இருந்த மண்பாண்டங்களை பார்த்து அவர் மனைவி மிகவும் சந்தோஷமடைந்தாள். எப்பொழுதுமே அவர் கணவர் வெறுங்கையை வீசிக்கொண்டுதான் வருவார்கள், ஏனால் வேலை இல்லை. இன்று ஏதோ மண்பாண்டங்களை கொண்டு வந்துள்ளார். அப்படி என்றால் அவள் ஏதாவது ஒரு வேலை செய்திருப்பார், அந்த வேலையின் மூலம் அவருக்கு இந்த ஊதியம் கிடைத்திருக்கும் என்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவனை கூப்பிட்டார். அன்னதரனுக்கு கை கால் புரியவில்லை. சந்தோஷத்தில் அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் உற்சாகமாக இருந்தார். அன்னதரன் தன் மனைவியிடம் மண்பாண்டங்களை காட்டினான். இனிமேல் நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. நம் கஷ்டங்களை எல்லாம் இந்த மண்பாண்டங்கள் போக்கிவிடும். இனிமேல் நாம் யார் வீட்டுக்கும் போய் தானம் கேட்க தேவையே இல்லை. நாம் யார் வீட்டெல்லாம் போய் தானம் கேட்டோமோ அவர்களை எல்லாம் போய் கூட்டி வா, நாம் அவர்களுக்கு அன்னதானம் போடலாம். நம்மள மாதிரி இருக்கும் தானம் கேட்பவர்களையும் கூட்டி வா, எல்லாருக்கும் சமமான சாப்பாடு போடலாம் என்று அவர் அன்னதரன் அவர் மனைவியிடம் கூறினார். அதை கேட்ட அவர் மனைவி, எப்படி நாம் எல்லாருக்கும் அன்னதானம் போட முடியும்? நம்மிடம் அவ்வளவு காசு இல்லையே, நாமளே அன்றாடம் திண்டாடி கொண்டிருக்கிறோம் வாழ்வதற்கு என்று அவர் கணவனிடம் கேட்டாள். நீ போய் அனைவரையும் கூட்டி வா என்று ஆணையிட்டான். அதை கேட்ட அவன் மனைவி, ஊரில் உள்ள அனைவரையும் இன்று நாங்கள் அன்னதானம் போட போகிறோம், அனைவரும் பாருங்கள் என்று ஒவ்வொரு வீடாக சென்று கூப்பிட்டாள். அதை கேட்ட மக்கள் அனைவரும் சிரித்தார்கள். நீங்களே வந்து அன்னதானம் கேட்பீர்கள், பிச்சை வேண்டும் என்று கேட்பீர்கள், இன்று நீங்கள் அனைவருக்கும் சாப்பாடு போட்டீர்களா? என்னதான் நடக்கப் போகிறது வந்து பார்க்கிறோம் அப்படி என்று ஏளனமாக பேசினார்கள். இதை கேட்ட அவன் மனைவி மிகவும் மன வருத்தப்பட்டாள். அதிலும் சில பேர் ஒருவேளை சோற்றுக்கே தானம் கேட்கும் அன்னமணி வீட்டிலா விருந்து, அதுவும் ஊரில் உள்ள அனைவருக்குமா என்று நம்ப முடியாமல் சில பேர் கேட்டார்கள். இருந்தாலும் அவன் மனைவி ஊரில் உள்ள அனைவரையும் விருந்திற்கு அழைத்து விட்டாள். ஆனால்
சமையல் வேலை செய்ய யாரும் வரவில்லையே என்று அவள் அன்னமணியிடம் கேட்டாள். அதற்கு, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நீ நடப்பதை மட்டும் வேடிக்கை பார் என்றான். ஊரில் உள்ள அனைவரும் வந்து அமர்ந்து விட்டார்கள். போட இலையும் இல்லை, சாப்பாடும் இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் மனைவி மிகவும் புலம்பிக் கொண்டு இருந்தாள். அப்பொழுது அன்னதானம் தன்னுடன் கொண்டு வந்த அந்த மண்பாண்டங்களை திறந்து, அனைவருக்கும் வந்து சாப்பாடு போடு என்று சொன்னார். அந்த மண்பாண்டங்களிலிருந்து 3 தேவ கன்னிகள் வந்து அனைவருக்கும் தேவையான சுவையான சாப்பாட்டை பரிமாறினார்கள். இதை பார்த்த ஊர் மக்கள் வாயடைத்து போனார்கள். என்ன, இவ்வளவு சுவையான சாப்பாடு அன்னதானம் வீட்டில் இருந்தா? நம்ப முடியவில்லையே என்று அனைவரும் வியர்ந்து பார்த்தார்கள். மகிழ்ச்சியோடு சாப்பிட்டார்கள். அங்கிருந்து மகிழ்ச்சியோடு சென்றார்கள். இதை பார்த்த அவன் மனைவிக்கு மிகவும் பேரானந்தம். தினமும் யாசனம் கேட்கும் போது அவர்கள் படும் கஷ்டங்களுக்கு இறைவன் கொடுத்த பரிசு என்று அவள் மகிழ்ச்சியோடு இருந்தாள். அன்றிலிருந்து 1 வாரத்திற்கு அன்னதானம் வீட்டில்தான் அனைவருக்கும் சாப்பாடு. யார் தானம் வந்து கேட்டாலும் உடனே அவர் மறுக்காமல் அமர வைத்து அவர் சாப்பாடு போட்டு திருப்தியாக அனுப்புவதுதான் அவர் வழக்கமாக வைத்திருந்தார். இதை பார்த்து கொண்ட அந்த மனைவி, நாம் இப்படியே செய்தால் எப்படி, நாமளும் வாழ வேண்டாமா? நாம் ஒரு ஹோட்டல் கடையை ஆரம்பிப்போம், அதில் வரும் பணத்தை நாம் நம் குழந்தைகளுக்கு சேமிப்போம் என்று யோசனை சொன்னாள். அதையடுத்து அன்னதானம் ஒரு கடையை ஆரம்பித்தார். அந்த முதலில் ஒரு சிறு கடையை தொடங்கினான். கூட்டம் அலமோதியது. இருக்காதா பின்ன, தேவ கன்னிகள் மூலம் வழங்கப்படும் சாப்பாடு அருள் சுவையானது, அமிர்தம் போன்றது. கூட்டம் அலைமோர கல்லா கட்ட ஆரம்பித்தது. சின்ன ஹோட்டல் பெரிய ஹோட்டலானது, பெரிய ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலானது. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான கதையை பத்தி பார்க்க போறோம். இது ஒரு நீதி கதைன்னு சொல்லலாம், இல்ல ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்டோரி, அதாவது மாய கதை, மர்ம கதை அப்படின்னு சொல்லலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். என்னவா இருந்தாலும் கண்டிப்பா எல்லா கதையிலயும் ஒரு நீதி இருக்கும். அதே மாதிரி இந்த கதையில ஒரு பயங்கரமான நீதி இருக்கு. சில பேர் இது உண்மை கதைன்னு சொல்றாங்க, சில பேர் இது ஒரு கற்பனை கதைன்னு சொல்றாங்க. சரி, வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம். இது ஒரு ஜெர்மனியில நடந்த கதை. அந்த கதையோட பேர் த பைடு பைப்பர் ஆஃப் ஹாமில்டன் அப்படின்னு தான் இந்த கதையுடைய பெயர். இதை நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கதையை பேஸ் பண்ணி நம்ம ஹிருத்திக் ரோஷன் வச்சு ஒரு ஆடு கூட வந்திருக்கு. அந்த விளம்பரத்துல இந்த விசையை வச்சு எல்லாத்தையும் அக்கிட்டு போற மாதிரி ஹிருத்திக் ரோஷன் போவாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனா 90s கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். அந்த இதை மையமா வச்சுதான், இந்த கதையை மையமா வச்சுதான் அந்த விளம்பரமே எடுத்திருப்பாங்க. சரி, வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இந்த கதை பேர் பைடு பைப்பர். ஜெர்மனியில ஹாமில்டன்ற ஒரு நகரத்துல மக்கள் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த நகரம் மிகவும் அழகாக இருந்துச்சு. செல்வ செழிப்போடையும் வளங்களோடையும் இருந்துச்சு. அந்த நகரத்தை பார்க்கும் போதே மக்களுக்கு அங்கு இருக்க ரொம்ப ஆசையா இருக்குமா. அவ்வளவு இயற்கை அழகு கொட்டி கிடக்குமா. அவ்வளோ சிறப்பான ஒரு நகரத்துல ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்துச்சா. அந்த பிரச்சனை அந்த நகரத்தையே இந்த அளவுக்கு தலைகீழா திருப்பி போடும் அப்படின்னு யாரும் யோசிக்கலையா. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான பிரச்சனை வந்துச்சான். அதுதான் எலி தொல்லை. ஆமா, திடீர்னு அந்த நகரத்துல எலிகளோட கூட்டங்கள் அதிகமாயிட்டே இருந்துச்சா. எங்க பார்த்தாலும் எலி. அவங்க தானியங்கள் எல்லாம் சாப்பிட்டுருச்சான். அவங்க கிடங்குகள்ல எலி, அவங்க கடைகள்ல எலி, வீடுகள்ல எலி, எல்லா இடத்துலயும் எலிகள் அதிகமா இருந்துச்சா. சொல்ல போனா குழந்தைங்க தூங்கும் போது அவங்க காது எல்லாம் கடிக்கிற அளவுக்கு கூட எலி தொல்லை அதிகமாயிடுச்சான். இதனால ரொம்பவே வருத்தத்துக்குரிய மக்கள் மேயர் கிட்ட போய் சொன்னாங்களாம். அந்த ஊர் மேயரும் நிறைய முயற்சிகள் செஞ்சாராம், நிறைய காசு செலவழிச்சாராம். ஆனா எந்த ஒரு முயற்சிக்கும் பலன் கிடைக்கலையா. எலிகள் தொல்லை இன்னும் அதிகமாயிட்டே தான் இருந்துச்சாம். இதெல்லாம் பார்த்த மேயருக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சாம்.
தம் மக்கள் இப்படி அவதிப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளவு தூரம் மனசு கஷ்டமா இருந்துச்சாம். மக்கள் எப்படியாவது காப்பாத்தணும்னு அவரு யோசிச்சுக்கிட்டு இருந்தாராம். ஒரு பக்கம் யோசிச்சாலும் ஒரு பக்கம் எல்லா வழிகளும் முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தாராம். ஆனா எதுவுமே சரிப்பட்டு வரலையாம். இப்படி இருக்க சூழ்நிலையில தான் ஒரு நாள் ஒரு விசித்திரமான மனிதர் அங்க வந்தாராம். அந்த விசித்திரமான மனிதர் ரொம்ப வித்தியாசமா உடை அணிந்திருந்தாராம். அவர் கோட்ல நிறைய வண்ணங்கள் ஆன துணிகள் சேர்த்து தைக்கப்பட்டிருந்துச்சாம். அவருடைய தலையில ஒரு தொப்பி வச்சிருந்தாராம். அது ஒரு இறகுகளான தொப்பியா இருந்துச்சாம். அப்புறம் அவர் கையில ஒரு ஊதுகுழல் வச்சிருந்தாராம். அது ஒரு வெள்ளி நிறத்துல சில்வர் பைப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெள்ளி நிறத்துல இருந்துச்சாம். அவரு அந்த மேயர் முன்னாடி நின்னாராம். நின்னு, மேயர் ஐயா, உங்க பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டாராம். என் பேர் பைடு பைப்பர் அப்படின்னு சொன்னாராம். சரி, நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க அப்படின்னு மேயர் கேட்டாராம். நான் சொல்றதை விட செஞ்சே காட்டுறேன். நான் அதை செஞ்சு இந்த எலித்துளைகள் எல்லாம் முடிஞ்சு போனா நீங்க எனக்கு 1,00,000 பொற்காசுகள் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். மேயரும் எப்படியோ ஒண்ணு எலித்துளை முடிஞ்சா போதும், நான் உனக்கு 1,00,000 பொற்காசுகள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாராம். இதை கேட்ட இந்த பைப்பரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அவரு மக்களுக்கு நடுவுல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போய் நின்னாராம். போய் நின்னு அவர் கையில வச்சிருந்த அந்த பைப்பரை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாராம். அதுல இருந்து ஒரு விதமான மெல்லிசை கிளம்புச்சாம். அந்த இசையை கேட்ட எலிகள் மயக்கத்துல அதாவது மந்திரத்தால கட்டுண்டு, எது மூலியமா? அந்த இசை மூலியமா. அந்த இசையிலிருந்து வர மந்திரத்துக்கு கட்டுண்டு அந்த பைப்பர் பின்னாடியே எல்லா எலிகளும் வந்துச்சாம். அந்த பைப்பர் போக போக எலிகளும் பின்தொடர்ந்துகிட்டே போச்சாம். நகரத்துல ஒரு எலி விடாம எல்லா எலியுமே அந்த பைப்பரை, அந்த இசைய பின்தொடர்ந்து போச்சுங்களாம். இந்த பைப்பரும் அந்த இசையை வாசிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நகரத்தை விட்டு வெளில போனாராம். கொஞ்சம் கொஞ்சமா போக போக எலிகளும் பின்னாடியே போச்சாம். அத்தனை எலிகளும் அந்த மந்திர இசைக்கு கட்டுப்பட்டு அவர் பின்னாடி போய்கிட்டே இருந்துச்சாம். அங்க ஒரு ஆறு வந்துச்சாம். பைப்பர் அந்த ஆத்த கடந்து போனாராம். இதை கவனிக்காத அந்த எலிகள் மந்திர மயக்கத்துல அந்த ஆத்துக்குள்ள இருந்து குதிச்சு எல்லா எலிகளும் இறந்துருச்சாம். அன்னையிலிருந்து ஹாமில்டன் நகரத்துல எலி தொல்லையே இல்லையா. இந்த எலியெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு அந்த பைப்பர் தன் காசுகளை, அதாவது தன் சன்மானத்தை பெறுறதுக்காக திருப்பி மேயர் கிட்ட வந்தாராம். பேராசை பிடிச்ச மேயர் என்ன சொன்னாராம், அதான் எலியெல்லாம் போயிடுச்சே, உனக்கு எதுக்கு நாங்க காசு தரணும் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட பைப்பர் ரொம்பவே கோவப்பட்டாராம். இப்படிலாம் சொல்லாதீங்க மேயர், நான் சொன்ன மாதிரி வாக்குறுதி காப்பாத்திட்டேன், நீங்க அதே மாதிரி உங்க வாக்குறுதியை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த மேயர், அதெல்லாம் முடியாது, நீ சும்மா ஒரு பைப் எடுத்து ஊதுற, அதுல இருந்து வர இசைக்கு எல்லா எலிகளும் மயங்கி போயிடுச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு நான் காசு தரணுமா? 1,00,000 பொற்காசுகள் தரணுமா? அதெல்லாம் என்னால தர முடியாது. வேணும்னா ஒரு 5,000 பொற்காசுகள் தரேன், அவ்வளவுதான் என்னால தர முடியும். 1,00,000 பொற்காசுகள்லாம் என்னால தர முடியாது அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட பைப்பர் ரொம்பவே கோவப்பட்டாராம். அவர் அந்த மேயரை பார்த்து சொன்னாராம், எனக்கு இப்ப ஒரு காசு கூட வேண்டாம், ஆனா நீங்க பண்ண இந்த தப்புக்கு நிச்சயமா வருத்தப்படுவீங்க, அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சர்ச்சில் நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சாம். அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்கள்லாம் அங்க இருந்தாங்களாம், சில குழந்தைங்களும் இருந்தாங்களாம். அப்ப அந்த பைப்பர் அங்க வந்தாராம். ஆனா இந்த தடவை வித்தியாசமான வேட்டைக்கார உடையில வந்திருந்தாராம். அவர் அதே பைப்பை வாசிச்சாராம். ஆனா இந்த முறை அந்த பைப்ல இருந்து வந்த இசைக்கு எல்லா குழந்தைகளும் மயங்கிருச்சுங்க. அந்த எலிகள் எப்படி மந்திரத்துல கட்டுப்பட்டு அந்த பைப்பர் பின்னாடி போனுச்சோ, அதே மாதிரி இந்த குழந்தைகள் எல்லாம் மந்திரத்தால, அதாவது இசை மந்திரத்தால கட்டுப்பட்டு அந்த பைப்பர் பின்னாடி போனாங்களாம். அந்த பைப்பர் இசையை வாசிச்சு நகர நகர அந்த குழந்தைகளும் அந்த பைப்பர் கூடயே போனாங்களாம். அந்த பைப்பர் ஒரு உயரமான மலையுடைய உச்சிக்கு போனாராம்.
அங்க ஒரு பாறை இருந்துச்சாம். அந்த பாறையில ஒரு ஒரு மாய கதவு மாதிரி ஒண்ணு இருந்துச்சாம். அதுக்குள்ள அந்த பைப்பர் போயிட்டாராம். அந்த பைப்பர் பின்னாடியே அந்த இசையில மயங்கின எல்லா குழந்தைகளும் அந்த வலைக்குள்ள போயிடுச்சாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கதவு, இந்த மாய வலை தன்னால அந்த பாறையா மாறிடுச்சாம். அன்னைக்கு போன குழந்தைகள் இன்னைக்கு வரைக்கும் காணலையாம். இது என்ன மாயமா, மந்திரமா, இந்த பைப்பர் யாரு என்னன்றது யாருக்குமே தெரியல. ஆனா அந்த குழந்தைகள் திருப்பி வரவே இல்லையாம். 1, 2 குழந்தைகள், காது கேட்காத குழந்தைகள், கண்ணு தெரியாத குழந்தைகள் மட்டும் இதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்களாம். அவங்க சொன்ன கதை தான் இது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையுடைய நீதி உங்களுக்கு என்ன தெரியுது? அதாவது யாரையும் நம்ம ஏமாத்தக்கூடாது. இதுதான் இந்த கதையோட நீதி. அந்த மேயர் பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு. அந்த மேயர் அப்படி அந்த பைப்பரை ஏமாத்திருக்க கூடாது. அவர் சொன்ன மாதிரி எலிகளை விரட்டிட்டாரு. ஆனா அந்த மேயர் அந்த பைப்பரை ஏமாத்திட்டாரு. இந்த தவறு நம்ம நிறைய இடத்துலயும் பார்க்குறோம். அதாவது கெடுவான் கேடு நினைப்பான், அப்புறம் பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற 2 நீதி இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கலாம்.